ராதே கிருஷ்ணா. இந்த ஸ்ரீபாத சப்ததியில் நாராயண பட்டத்திரி அம்பாளின் பாதங்களை ஸ்ரீ என்று பதமிட்டு பக்குவமாக நமக்கு புரியும்படி எடுத்துரைக்கின்றார். இந்த நாராயண பட்டத்திரியின் மனசுக்குள்ளே ஒரு நகைச்சுவை கவிஞனும் ஒளிந்து கொண்டிருக்கின்றான். நடுநடுவே அவர் இலக்கண இலக்கியங்களை மிக கடுமையாக பிரயோகித்தாலும் இந்த நகைச்சுவை உணர்வுகளை வெளிப்படுத்துவதில் அவர் தயங்குவதே இல்லை. ஒரு சமயம் நாம் வணங்குகின்ற அம்பாளின் திருவடிகளை, அந்த பரமேஸ்வரியின் திருப்பாதங்களை பரமேஸ்வரன் வணங்குகின்ற பொழுது அது நாராயண பட்டத்திரியின் மனதிற்கு எப்படி தென்பட்டதாம், ஒவ்வொரு வீட்டிலும் கணவன்மார்களும் மனைவிமார்களும் எப்படி அந்யோன்யமாக வாழ வேண்டும் என்பதற்கு உதாரணமாக்கி காட்டியுள்ளார். தவறுகள் நடப்பது இயற்கைதானே. கணவன் தவறு செய்யும் பொழுது மனைவி மன்னிக்க வேண்டும், மனைவி தவறு செய்யும் பொழுது கணவன்மார்கள் மன்னிக்க வேண்டும். இந்த மன்னிப்பு என்ற இந்த ஒரு சிறிய நிகழ்ச்சி நடைபெறாவிட்டால் அந்த குடும்பமாகவே இருக்காது, குழந்தைகள் கூட பாதிப்படைவார்கள் என்பதற்கு இந்த நாராயண பட்டத்திரி இந்த ஸ்ரீபாத சப்தத்தில் அழகாக அந்த பரமேஸ்வரனையே நகைச்சுவை ததும்ப உதாரணம் காட்டியுள்ளார். பரமேஸ்வரன் எதற்காக பரமேஸ்வரியின் பாதத்திலே திருவடிகளை தலை சாய்த்து வணங்குகிறார் என்றால், தாயே அம்பிகையே, நீ உலகத்திற்கெல்லாம் ஜெகன் மாதாவாக இருந்தாலும் நீ என்னுடைய இல்லத்தரசிதானே. நான் தெரிந்தும் தெரியாமலும் செய்த தவறுகளை மன்னிக்க மாட்டாயா என்று அந்த பரமேஸ்வரனே, இந்த உலகத்தையே ஆட்சி செய்கின்ற அந்த பரமேஸ்வரனே அம்பாளின் ஸ்ரீபாதங்களில் வணங்கி மகிழ்வதாக அம்பாள் தன்னுடைய கருணை கடாட்சத்தை அந்த பரமேஸ்வரனின் மேலும் பரப்புவதாக நாராயண பட்டத்திரி எடுத்துரைக்கின்றார். அன்பு தோழிகளே, இதையே ஒரு உதாரணமாக வைத்துக்கொண்டு மனைவிமார்கள் அடிக்கடி கணவன்மார்களை தங்களுடைய பாதங்களில் விழ வைப்பதற்காக நாராயண பட்டத்திரி இதை கூறவில்லை. ஒரு சிறிய விஷயங்கள் தான் பெரிய பூதாகரமாக இல்லறத்தை நல்லறத்தை நசுக்கச் செய்வதற்கு வாய்ப்புகளாக அமைந்து விடுகின்றது. ஆகையினால் இன்றைக்கு இருக்கின்ற தலைமுறைகள், சிறிய குழந்தைகள் விட்டு கொடுத்து போக வேண்டும். கணவன்மார்கள் மனைவிமார்களிடமும் மனைவிமார்கள் கணவன்மார்களிடமும் விட்டு கொடுத்து வாழ்ந்தால் இல்லறம் நல்லறமாவது உறுதி. இதையே தான் நம் நாராயண பட்டத்திரி மகாவிஷ்ணு அந்த அம்பாளின் பாதங்களை வணங்குகின்ற பொழுது நாராயண பட்டத்திரி அந்த அம்பாளுக்கே சொல்லுகிறாராம், பார்த்து கொள்ளுங்கள், அம்பிகையே, உன்னுடைய சிவந்த செந்நிறமான பாதத்தை சிறிது சுருக்கிக் கொள்ளேன். ஏனென்றால் உன்னுடைய ஸ்ரீபாத அம்புஜம் தாமரை மலர்களை போன்ற மென்மையான பாதத்தில் அந்த மகாவிஷ்ணு, அந்த குருவாயூரப்பனே, உன்னுடைய பாதமாகிய தாமரை மலர்களில் தன்னுடைய கிரீடத்தை கலட்டி வைத்துவிட்டு சிரசை சாய்த்து வணங்கும் பொழுது உன்னுடைய பாதங்களில் இருக்கின்ற சிவப்பு பூச்சு மகாவிஷ்ணுவின் சிரசில் சிவப்பு ரசமாக வடியுமாம். கிரீடம் இல்லை அல்லவா? ஆகையினால் மகாவிஷ்ணுவின் சிரசில் அம்பிகையின் சிவந்த நிற பாதங்களிலிருந்து சிவப்பு ரசம் சொட்ட அவருடைய சிரசில் படியும் பொழுது இந்த இடத்திலே நாராயண பட்டத்திரியின் நகைச்சுவையை சிறிது பாருங்கள். அந்த சிரசில் வடியும் சிவப்பு ரசத்துடன் மகாவிஷ்ணு தன்னுடைய வீட்டிற்குள் சென்றால், மகாவிஷ்ணுவுக்கு 2 மனைவிமார்கள் என்று கேள்விப்பட்டிருக்கின்றோம். முதலில் வருபவள் மகாலட்சுமி, இரண்டாவது பூதேவி. இப்படி யாருடைய வீட்டிற்கு முதலில் சென்றாலும், அது மகாலட்சுமியின் வீடாக இருந்தாலும் சரி, பூதேவியின் வீடாக இருந்தாலும் சரி, சக்கலத்தியின் வீட்டிற்கு போய் வந்து விட்டாரோ, இவருடைய சிரசிலே சிவப்பு ரசம் சொட்டுகின்றதே என்று
சந்தேகம் தோன்றி மகாலட்சுமியும் பூதேவியும் மகாவிஷ்ணுவிடம் சண்டை போடுவார்களாம். இப்படி தற்காலிக தொந்தரவிலிருந்து மகாவிஷ்ணுவை காப்பாற்றுவதற்காக, தாயே அம்பிகையே பார்வதியே துர்காதேவியே உன்னுடைய பாதங்களை சிறிது சுருக்கி வைத்துக்கொள் என்று நாராயண பட்டதிரி நயம்பட கூறுகின்றார். இதை ஆழ்ந்து உள்ளர்த்தமாக யோசித்து பார்த்தேன். இதற்கு இன்னொரு விளக்கமும் தெரிகிறது. மகாவிஷ்ணுவுக்கு தெரிந்த கஷ்டங்களை அதிலிருந்து விடுபடுவதற்காக அம்பாளின் பாதங்களை வணங்குகின்றார். அப்படி வணங்குகின்ற போது அந்த மகாவிஷ்ணுவே உணராத கஷ்டம் அவருடைய சிரசிலே சிவப்பு ரசம் சொட்டி மனைவிமார்களுடன் சந்தேகத்திற்கு ஆளாகி சண்டையிட நேருகிறது. தற்காலிக சண்டைதான். இப்படி மகாவிஷ்ணு 2 விதமான கஷ்டங்களை அனுபவிக்கிறார். தெரிந்த கஷ்டம் ஒன்று, தெரியாத கஷ்டம் ஒன்று. இப்படித்தான் மனிதர்களாகிய நமக்கும் நாம் அறிந்த கஷ்டத்திலிருந்தும் இது வரும் என்று நமக்கு தெரியாத கஷ்டத்திலிருந்தும் விடுதலை வேண்டுமென்றால் அந்த அம்பிகையின் பாதார விந்தங்களை, ஸ்ரீபாதங்களை தரிசிப்பதுதான் ஒரே வழி என்று நாராயண பட்டதிரி நமக்கு எடுத்துரைக்கின்றார். கடைசி ஸ்லோகமானது பலஸ்துதி என்று கூறுகின்றார்கள். 70 ஸ்லோகங்களை நாராயண பட்டதிரி அம்பிகையின் பாதங்களை மட்டுமே வைத்து பக்தி ரசம் சொட்ட சொட்ட கூடியிருக்கின்றார். இதை பத்திய வடிவிலே அமர்ந்திருக்கிறார் என்று கூறினேன் அல்லவா? பத்தியம் என்றால் 4 வரி ஸ்லோகம் என்று பொருள். இந்த பத்தியத்திற்கு, இந்த ஸ்ரீபாத சப்ததியின் பத்தியத்திற்கு மட்டும் 3 விசேஷ குணங்கள் உண்டு. அதில் முதலாவது சமஸ்கிருத கிராமர், அதாவது சமஸ்கிருத இலக்கணத்தை சிறிது கூட வலுவாமல் நாராயண பட்டதிரி எழுதியிருக்கிறார். இந்த பத்தியம் அந்த அம்பிகையின் பாதத்தை சொல்லுவதாலேயே சிறந்த பத்தியம் என்ற பெயரையும் பெற்றிருக்கின்றது. 3வது விசேஷம் என்னவென்றால், இந்த 70 ஸ்லோகங்களிலும் 70 ஸ்லோகங்களை முடித்த பிறகுதான் அம்பிகையின் தரிசனம் நமக்கு கிடைக்கும் என்று அர்த்தமில்லை. ஒவ்வொரு ஸ்லோகத்தை உச்சரிக்கும் பொழுது அம்பிகையின் நேரடியாக தரிசனம் நமக்கு கிடைக்கிறது. ஆம், நேரடியாக நாம் அந்த ஸ்லோகத்தை அம்பிகைக்கு சமர்ப்பணம் செய்யும் பொழுது, ஒவ்வொரு முறையும் அந்த பாத தரிசனம் செய்யும் பொழுதும் அம்பிகையுடைய தரிசனத்தை நாம் பெறுகின்ற ஒரு அற்புதமான வாய்ப்பை நாராயண பட்டதிரி நமக்கு எடுத்து கொடுத்திருக்கின்றார். இந்த 70 ஸ்லோகங்கள் எல்லோருக்கும் சேமத்தை அலைவரிசையாக எடுத்து கொடுத்து கொண்டே இருக்கின்றதாம். இங்கு என்ன நாராயண பட்டதிரி அலைவரிசை என்று குறிப்பிடுகிறார் என்றால், ஹல்லோகலம் என்று சொல்லுவோம் அல்லவா? ஹல்லோகலம் என்றால் என்ன? அந்த வார்த்தை நாம் கேள்விப்பட்டிருக்கின்றோம். அமர்க்கலம். வீட்டிலே ஏதாவது சுப நிகழ்ச்சிகள் நடந்தால் வீடே ஹல்லோகலப்படுகிறது என்று கூறுவோம் அல்லவா? அதுபோல இந்த 70 ஸ்லோகங்களை நாம் உச்சரிக்கும் பொழுது அம்பாளின் அருட்கடாட்சம், அவளுடைய பாத தரிசனம் கல்யாண சமுத்திர அலைவரிசையாக ஒவ்வொரு பலன்களாக நமக்கு வாரி வழங்கி கொண்டே இருக்கின்றதா. 70 முறை நாம் இந்த ஸ்லோகங்களை உச்சரிக்கும் பொழுது 70 தடவையும் அன்னை அம்பாள் துர்காதேவி நமக்கு காட்சியளித்து கொண்டிருக்கின்றாள். அதைத்தான் நாராயண பட்டதிரி இந்த ஸ்ரீபாத சப்ததியில் படிக்கும் பொழுது உங்களுடைய இல்லங்களிலே கல்யாண சமுத்திர அலைவரிசை நிறைந்து கொண்டே இருக்கும் என்று குறிப்பிடுகிறார். சௌந்தரிய லகரியும் அப்படிதான். லகரி என்றாலே அலைவரிசை தானே. சௌந்தரிய லகரி என்றால் சுபிட்சமான சௌந்தரியம், சுகமளிக்கக்கூடிய அலைவரிசை வீட்டில் நிரம்பி இருக்கும். இப்பேற்பட்ட ஸ்லோகங்களை, இந்த காவியங்களை, பத்தியங்களை படிப்பதனால் வீட்டில் எப்பொழுதும் சுப நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டே இருக்கும். சுப அலைவரிசைகள் நிறைந்து கொண்டே இருக்கும். ஸ்ரீபாத சப்ததியின் விசேஷம் என்னவென்றால், எல்லா நலமும் நமக்கு கிடைக்கும்.
இதை தியானம் பண்ணினால் நாம் என்ன என்ன கோரிக்கைகளை வைத்து இதை படிக்கின்றோமோ அத்தனை நலமும் நமக்கு கிடைக்கும். இந்த ஸ்ரீபாத சப்ததியை சொன்னவர்களும் கேட்டவர்களும் என்னை சொன்னபடி என்னை ஆக்கியவர்களுக்கும் எல்லா நலங்களும் அந்த அம்பிகையின் 70 முறை நேரடியாக தரிசனம் செய்த பாக்கியத்தையும் பெறுவது உறுதி என்று கூறி, இந்த நல்ல வாய்ப்பை வழங்கிய குருவாயூரப்பனுக்கும் பரமேஸ்வரியான அம்பாளுக்கும் துர்காதேவிக்கும் நம்முடைய குரு லதா அக்காவிற்கும் நன்றிகளையும் மனதார தெரிவித்துக்கொண்டு, ஸ்ரீபாத சப்ததி இதை எந்நாளும் வாழ்நாள் முழுவதும் மறக்காமல் நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் அன்னையின் தரிசனத்தை பெறுவதற்காக அவளுடைய பாதங்களை ஸ்ரீபாதங்களை தரிசித்து கொண்டே வருடிக்கொண்டே இருங்கள் என்று கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடை பெறுகிறேன். ராதே கிருஷ்ணா.